வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இந்த நோய் இருக்கு, இந்த வறுமை என்னுடைய வாழ்க்கையில மாற மாட்டேங்குது, எனக்கு தோல்வி மேல் தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் என்னை விட்டு நீங்கும் சொல்லி நானும் பல நாளா ஜெபம் பண்றேன், இது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. இந்த காரியத்திலிருந்து ஒரு மாற்றம் எனக்கு கிடைக்குன்னு சொல்லி நானும் பல நாளா வாஞ்சித்து பார்க்கிறேன், ஆனால் இந்த காரியம் எல்லாம் என்னை விட்டு மாறவே மாட்டேன் என்கிறதே. நான் ஆண்டவரை தொழுது கொள்வது விருதாவாகவா, இல்லது ஜெபிப்பது விருதாவாகவா, நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இல்ல உபவாசித்து என்ன பிரயோஜனம், பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், பரிசுத்தமாய் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் என்கிறதான கேள்வி அநேகருக்குள்ள இருக்கும். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், எனக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆனா இந்த முள் இருக்கிறபடினா நான் என்ன செய்கிறேன், ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறபடினால்தான், இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறபடினால்தான் அநேக வேளைகள்ல நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி செல்கிறீர்கள், ஆண்டவரோடு கூட அதிகமாக உறவு வைக்கிறீர்கள், ஆண்டவரை தேடுகிறீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள், அவருடைய கரத்தை அறிந்து கொள்கிறீர்கள். இந்த முள் உங்களுடைய மகிமைக்காகவே, நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்காகவும், ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவு கொள்வதற்காகவும். இதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த முள்ளை ஒரு நாள் மாற்றுவார். ஆமென்.